ஒரு பேப்பரை 42 டைம்ஸ் ஃபோல்டு பண்ணீங்கன்னா உங்களால் 3 ரீச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஒன்றும் புரியல. அதாவது ஒரு பேப்பரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணணும். 1 2 3 4 5 6. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 6 டைம்ஸ் இந்த பேப்பரை ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணால் 7 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணலாம். அதாவது ஒரு பேப்பரை 7 டைம்ஸ் ஈஸியாக ஃபோல்ட் பண்ண முடியும். 42 டைம்ஸ் உங்களால் ஒரு பேப்பரை ஃபோல்டு பண்ண முடிஞ்சதுன்னா உங்களால் 3 ரீச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு பேப்பரை 12 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணது தான் வேர்ல்டு ரெக்கார்டாக இருக்குது. உங்களால் எத்தனை டைம் ஃபோல்ட் பண்ண முடியுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒரு பேப்பரை 42 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணுறது மூலிமா நம்மளால் எப்படி 3 ரீச் பண்ண முடியும்னாங்க. இப்போ இந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா நான் ஒரு தடவை கூட ஃபோல்டு பண்ண கிடையாது. இந்த பேப்பரோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 0.10 mm வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேப்பரை நான் சிங்கிள் டைம் ஃபோல்ட் பண்ணும்போது இதோட திக்னஸ் அப்படியே டபுள் ஆகுது. அதாவது 0.20 mm ஆகுது. இந்த பேப்பரை மறுபடியும் நான் செகண்ட் டைம் ஃபோல்ட் பண்ணும்போது இன்னும் இந்த பேப்பரோட திக்னஸ் டபுள் ஆகுது. அதாவது 0.40 mm ஆகுது. இதே மாதிரி இந்த பேப்பரை நான் ஒவ்வொரு தடவை ஃபோல்ட் பண்ணும்போதும் இந்த பேப்பரோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் டபுள் ஆகிட்டே போகுது. இதே மாதிரி ஒரு பேப்பரை நீங்கள் 42 டைம்ஸ் ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ mm கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 439804110 mm கிடைக்கும் நமக்கு. இப்போ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 10 lakh mm. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூவை கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணோம்னா 43,09,804 கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும். இப்போ 3க்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 38,04,400 கிலோமீட்டர். நம்மளால டெஃபினட்டா 3க்கு ரீச் பண்ண முடியும். மேத்தமெட்டிக்கலா நம்மளால ஒரு பேப்பரை 42 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ண முடியும். பிராக்டிக்கலா முடியாது. உங்களுக்கு டீடைல்டா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் ஹார்ட்டினை போட்டு விடுங்க.